லைக்கா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 இப்பொழுது திரையரங்குகளில். ரவுடிஸை சுடணும், அது எந்த விதமான சந்தேகம் எனக்கு அதில் கொஸ்டினே இல்லை. ஒரு ரவுடி வெப்பன் வச்சுருந்தான்னா அவனை சுடணும். எல்லாம் பார்க்க மாலையை எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்போ அவன் ஸ்டாப் பண்ணுறான். ராஜீவ்காந்தி தான் சொல்கிறாரு, ப்ளீஸ் ரிலாக்ஸ் என்று சொல்லி வர சொல்கிறாரு. அவங்களுக்கு போகிறா அப்படி ஒரு இன்சிடெண்ட்டில் சுடுறது யாரும் எதிர்க்க மாட்டாங்க. எப்படியும் ஒரு 15-20 பேர் செத்துருப்போம். எம்ஜிஆருக்கு கூட்டம் வரும். அவரும் அந்த நம்ம போலீஸ் டியூட்டி வர்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவார். சிவாஜி கணேசன் யாரும் போக மாட்டாங்க, எம்ஜிஆர் தான் வருவாங்க. சிவாஜி கணேசன் சொன்னதால போய் பார்த்தேன். ஆனால் அப்படி ஒன்றும் என்ன மாதிரிலாம் இல்லை, அப்படி தனியாக ஒரு ஸ்ட்ரைக்கு. ஆனால் என்ன அவங்கெல்லாம் ஜீனியஸ். பாம்பேக்கு போய் சொல்கிறான், தமிழ்நாட்டில் ஹிந்தி படம் எடுக்க விடல, ஊட்டியில் எடுக்க விடல. நான் அப்புறம் சொன்னேன், அடுத்த விடம் இங்கே வந்தேன்னா இந்த காலை ஒடிச்சுக்குவோம். சத்யராஜும் டைரக்டர் ஒருத்தர் அவங்க என்னை பார்த்தாங்க. சார் உங்கள் பேர் வைக்கிறான். நான் சொன்னேன், என் பேர் இல்லை, இது நீ வால்ட்ரு தேவாரம்னு வச்சோன்னா கேட்கணும். ஒரு இதில் நம்ம ரெக்கான்சிபிள் கல்யாணத்துக்கு பூஜாரி வரல, நான் தான் சொன்னேன் மந்திரம்லாம் சொல்லி. ராஜீவ்காந்தி அந்த படுகொலைக்கு முன்னாடி ஏர்போர்ட்லேருந்து அவரை நீங்கள் தான் கூப்பிட்டு போகிறீங்க வந்து. அப்போ அவர்கிட்ட ஏதாவது பேச முடிஞ்சுது? அப்போ அவர் ஏதாவது சொன்னாரா? ஞாபகம் இருக்கா? நான் பேசுவேன் சார், வாங்க உள்ளுக்கு போதே வாங்கினேன். நான் கைப்பிடிச்சு கையை படித்து நான் தான் பிடிச்சி வருவேன். அப்புறம் கடைசியில் அதில் வீரமாக பண்ணது ஒரு எஸ்ஐ அனசுயா தேவி. அவள் வந்து ஸ்டாப் பண்ணுறா. எல்லாம் பார்க்க மாலையை எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்போ அவள் ஸ்டாப் பண்ணுறான். அப்போ இவர் ராஜீவ்காந்தி தான் சொல்கிறாரு, ப்ளீஸ் ரிலாக்ஸ் என்று சொல்லி வர சொல்கிறாரு. அவங்களுக்கு போகிறா, காலில் வைக்கிறா, அது பாம்பு படுத்துரு. அனுஷியாவுக்கு 3 விரலில் போச்சு. அதோட அவள் ஸ்டாப் பண்ணியிருப்பா. அது மாதிரி ராஜீவ்காந்தியோட உடலை வாங்குறதுக்காக சோனியா காந்தி திரும்ப வந்தப்போ அவங்கள நீங்கள் தான் சந்தித்து கூப்பிட்டு வந்தீங்க? இல்லை வந்தாங்க. நான் பாடியோட சென்ட்ரல் வந்துட்டேன். அப்போ திரும்ப போகிறவளை நான் சொன்னேன், இப்படி பாடி வருது, அனுப்பிடலாம். ராஜீவ்காந்தி பாடி அவருக்கு செக்யூரிட்டி ஆஃபீஸர் டெல்லியிலேருந்து. அப்போ அவள் சீஃப் செக்ரட்டரி டிஜியெல்லாம் சொன்னாங்க, இல்லை நாங்கள் தான் அவளை ரெஸ்ட் எடுங்க, காலையில் போகலாம். காலையிலலாம் ஏர்போர்ட் இருக்காது, பிள்ளைய விட மாட்டான்ல, உள்ளே போய் கலெக்டாக பண்ணுவானுங்க. அப்போ நீங்கள் போய் சொல்லுங்கன்னா நான் போய் சொன்னேன் அவன்கிட்ட, நீங்கள் இப்போ புறப்படுங்க, பாடியை ஏற்றியாச்சு சொல்லி நான் தான் கூப்பிட்டு போய். ஏன்னா காலையில் முடியாது, கிரௌடெல்லாம் அங்கே வந்துடும்ல. அண்ணாத்துறை இறந்தவளை நான் இங்கே இல்லை, எம்ஜிஆர் இறந்தவளை இருந்தேன். இறந்தவளை அவர் பாடியை நாங்கள் தான் கொண்டு வந்து ராஜாஜி ஹாலில் வைக்கிறோம். ஒரு நாள் அங்கே இருக்கிறார். அடுத்த நாள் கொண்டு போகிறவளை நம்ம ட்ரிப்ளிகன் ஹை ரோடு வழியாக போய் பீச்சுக்கு வந்து அங்கேருந்து கொண்டு வரோம். போகிற வழியிலெல்லாம் சுட்டு தான் போகிறோம், நிறைய பேர் சுட்டோம். ஆனால் அப்படி ஒரு இன்சிடெண்ட்டில் சுடுறது யாரும் எதிர்க்க மாட்டாங்க. எப்படியும் ஒரு 15-20 பேர் செத்துருப்போம். அவரை புதைக்கிறதுக்கு ஆளே இல்லை, ஏன்னா யாரும் வர முடியலைங்க. அப்புறம் நான் தான் ரோப்பு. சில ஆஃபீஸர்ஸ் கடைசி வரைக்கும் எனக்கு கூட இருந்தாங்க. ஜெயலலிதா பார்த்துட்டு போயிட்டாங்க. ஜெயலலிதா வந்து இந்த வண்டியில் ஏறுறாங்க. அப்போ இறங்க சொல்கிறாங்க இது ஆர்மி வண்டியில். இன்னொரு வண்டியில் ஏறுறாங்க. அப்போ அந்த ஜானகி ரிலேட்டிவ் ஒருத்தன் கைப்பிடிச்சு கொடுத்துட்றான். பிறகு கோவத்தில் போயிடுறாங்க. பிறகு ஏடிஎம்கே ஆஃபீஸை ஆக்குபை பண்ண போகிறாங்க. அது யார் கையில் இருக்கப்போ? ஜானகி அணி. ஜானகி. அப்போ இவளை அப்போ மேலே நீங்கள் வீட்டுக்கு போங்க என்ன? இல்லை நாங்கள் தான். அப்போ அரெஸ்ட் பண்ணோம். எல்லாம் அரெஸ்ட் பண்ணால் இவங்களையும் வண்டியில் இறச்சோன்னா ஏறிட்டாங்க. பிறகு எல்லாம் முடிஞ்சு போச்சு. பிறகு கேஸெல்லாம் ஒன்றும் இல்லை. பிறகு அப்படி சொன்ன மேலே நீங்கள் போங்க போயஸ் கார்டனில். பிறகு போகல, அங்கேயே இருந்தாங்க வண்டியில். பிறகு போயஸ் கார்டனுக்கு கொண்டு போய் விட்டு பிறகு சுற்றிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த இலங்கை போராளிகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தார். ஆனால் ஜெயலலிதா வந்து பின்னாடி ரொம்ப கடுமையான ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. விடுதலை புலிகள் அதுக்கு வந்து போயிட்டாங்களே, விடுதலை புலிகள் போயிட்டாங்க. வேறு இங்கே அந்த ராஜ்குமார் இதில் தான் திரும்ப இது பண்ணது. ஆக்டர் ராஜ்குமார் நான் இப்போ இல்லை, அது என் கூட இருந்தவ மோகன் நவாஸ், ஹுசைன்,
ஒரு 6-7 பேர். அவங்க என்ன இருந்தாலும் போய் சுட்டுருப்பேன். அதில் இப்போ நான் ஏன் வேண்டான்ட்டேன்னா, நான் இப்போ ஸ்பெஷல் ஃபோர்ஸில் இருந்தேன். ஏன் வேண்டான்னு சொன்னேன்னா, நம்ம போய் ரெஸ்கியூ பண்ணுறோம். அதில் ராஜ்குமாருக்கு எதாவது ஆகிப்போகுது. சுட்டதுலேயே எதுலேயோ செத்துப்பான். என்ன ஆகும்? தமிழால் எல்லாரையும் கர்நாடகாவில் கொண்டுருவாங்க, பெங்களூரில். அதனால தான் சொன்னேன் வேண்டாம், அது முடியட்டும். இப்போ நம்ம செய்ததுக்காக அவன் தமிழ்ல எல்லாம் கட்டாயம் கொள்ளுவாங்க. அவங்க ஃபேமஸ் ஆக்டரை தமிழ்நாட்டில் சுட்டாங்கன்னா எப்படி விடுவாங்க? இவ்வளோ வாலண்டியரான ஆஃபீஸர்ஸு, ரொம்ப திறமையான ஆஃபீஸர்ஸ் வந்தும் இந்த ஆப்ரேஷன் ஏன் இவ்வளோ காலம் நீடிச்சுது அப்படின்னு 40,000 ஸ்கொயர் கிலோமீட்ரு எப்படி நீடிக்க? ஒரு 5 பேரை பிடிக்கணும். அது ரொம்ப கஷ்டம். காட்டுக்கு போனால் தான் தெரியும் உங்களுக்கு. காட்டில் நம்ம எங்கே தங்குறோம். நான் காலையில் எந்திரிச்சேன்னா ஒரு 300 அட்டை இருக்கும். ஃபுல்லாக அட்டையாக தான் இருக்கும். அட்டை வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டோன்னா செத்துரும். மற்றபடி அப்படியே இருக்கும். எல்லோரும் அப்படி தான் கஷ்டப்பட்டோம். சாப்பாடு இல்லை, கஷ்டப்பட்டு தான் 200லேருந்து குறைச்சோம். கடைசி இது முடியல. அது ஃபெயிலியர். அது 2 ஸ்டேட்டு. ஒரே ஸ்டேட்டுன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். முதல்ல கர்நாடகா தான், தமிழ்நாடு இல்லை. பிறகு இங்கே வந்து ஷெல்டருக்கு வர்றான்னு சொல்லி தான் நம்ம ஒரு ஆளை போடுவோம். கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன் இந்த வீரப்பெல்லாம் ஒரே கம்யூனிட்டி. ஆனால் அவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். கிடைச்ச இடத்துல சொல்லுவார். அது ஒன்று தான் மிஸ்டேக் ஆகிடுச்சு. நான் பார்த்துருந்தேன்னா சுட்டிருப்பேன். ஏன்னா அவனோட எனக்கு பெட்டர் ஷூட்டிங் எபிலிட்டி உண்டு. ஆனால் ரொம்ப கஷ்டம் காட்டில். ஒரு தடவை அவன் கொஞ்சம் பேரை தூக்கிட்டு போயிட்டான், ஒரு டிஎஸ்பி. அவன் வந்து சொல்கிறான், எனக்கு 1000 கோடி ரூபா வேணும், தடாவில் அரெஸ்ட் பண்ணவெல்லாம் விடுதலை பண்ணோம், இல்லைன்னா நான் 3 பேரையும் கொண்டுருவேன். அப்போ நான் தான் போய் ரெஸ்கியூ பண்ணுறேன். நான் மேலே சோழூர் மண்டலத்தில் போய் கீழே வந்து ரெஸ்கியூ பண்ணுறான். அப்போ தான் அவன் வீரப்பன் பிரதர் அவன் வந்துட்டான். வந்து அவன் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தான். ஏன்னா அவரை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நாங்கள் இவர் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்த உடனே அவனை அரெஸ்ட் பண்ணி 3 பேரை கர்நாடகா போலீஸுக்கு கொடுத்தோம். 4 பேரை அர்ஜுனனோட. அப்போ அவங்க என்ன பண்ணுற, அடுத்த நாள் சொல்கிறாங்க அவன் பாய்சன் சாப்பிட்டு செத்து போனான். அதில் மிஸ்டேக். பாய்சன் எப்படி கொடுக்க முடியும் அவனுக்கு? முதல்லே சுட்டு கொண்டு இருக்கலாம். அது ஒரு மிஸ்டேக். கர்நாடகா போலீஸ் ஒன்றும் நல்லா பண்ணல. இமாமலி நம்ம தான் போய் சொன்னோம். கர்நாடகா போலீஸ் இல்லையா? அவங்களுக்கு தெரியுது, இடம் தெரியுது. அவன் இருக்கிற இடம் கண்டுபிடிச்சாச்சு. கர்நாடகா ஒரு ஹெட் கான்ஸ்டபிளும் உமன் கான்ஸ்டபிள் போய் வீடு கேட்குறாங்க. அப்போ அங்கே இருக்கிறான் இவன் இமாமலி. அந்த இன்ஃபர்மேஷன் வருது, நம்மகிட்ட சொல்கிறாங்க. நான் இவரை அனுப்புகிறேன், அசோக் குமாரை. கர்நாடகா போலீஸ் சொல்கிறாங்க, இல்லை அங்கே ஷூட்டா நிறைய சிவிலியன்ஸ் கேஷுவாலிட்டி ஆகிரும். வரல கர்நாடகா போலீஸ். அசோக் குமார் தான் போனான். போய் எல்லோரையும் சுட்டு கொண்டு வந்துட்டோம். அதான் அதில் போட்டிருப்பேன், அசோக் குமார் தான் பிரேவஸ்ட். நக்சலைட் ஆப்ரேஷன், வீரப்பன் ஆப்ரேஷன், இமாமலி ஆப்ரேஷன், எந்த ஆப்ரேஷனும் பார்த்தா சாதாரணமாக இருப்பான். வில்லேஜுக்கு போனான்னா யாருக்கும் தெரியாதவன் போலீஸுன்னு நக்சலைட் மாதிரி போயிட்டு வந்துடும். அதெல்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்து பாருங்க. ஃபஸ்ட்டு எம்ஜிஆரை சந்தித்தது வந்து ஊட்டியில் தான் முதல்ல எம்ஜிஆரை நீங்கள் சந்திக்கிறீங்க. வந்து அப்போ வந்து அவங்க கூட வந்து பின்னாடி முதலமைச்சரான ஜெயலலிதாவும் இருக்காங்க. 2 முதலமைச்சர்களை நீங்கள் அப்போ முதல்ல பார்த்தேன் அப்படின்னு எழுதியிருக்கீங்க. வந்து அந்த சந்திப்பு ஞாபகம் இருக்குது. ஊட்டியில் எல்லா சிவில் ஷூட்டிங்கும் டெய்லியும் நடக்கும். யாரும் போகிறதில்ல, பப்ளிக்கும் போக மாட்டாங்க. சும்மா ஸ்ட்ரென்த்து கொடுப்போம். ஆனால் எம்ஜிஆருக்கு கூட்டம் வரும். அவரும் அந்த நம்ம போலீஸ் டியூட்டி வர்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவார். சிவாஜி கணேசன் யாரும் போக மாட்டாங்க, எம்ஜிஆர் தான் வருவாங்க. என்ன பார்த்த உடனே அதான் பார்க்குறாரு ஃபஸ்ட் டைம். கூப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கூட தான் சாப்பிட்ணும். அவர் கூட ஜெயலலிதா கூட 2 பேரும் தான் பார்க்குறேன். ஜெயலலிதா அது மறக்கல. எம்ஜிஆர் அப்படி இல்லை, முதல்ல எல்லோரும் சாப்பிட்ணும். கார்டு, சென்ட்ரி எல்லோரும் சாப்பிடணும். அப்போ தான் அவர் சாப்பிடுவார். ஒரு தடவை நான் பார்த்துருக்கேன். 60 தடவை பார்த்துருக்குறேன். சிவாஜி கணேசன் ஒரு தடவை. சிவாஜி ஷூட்டிங்கில் அந்த ஸ்டூடெண்ட்ஸு அப்செக்ட் பண்ணாங்க. அப்போ நான் போய் சொன்னேன், நான் 10ன்றதுக்கு வந்து இங்கே போடணும்,
அதெல்லாம் போக முடியாது. சரி 1 2 3 8ன்னு சொல்லிட்டு ஓடிச்சாங்க. நீங்கள் ஷூட்டிங் போங்க. அடுத்து நான் அவரை பார்த்தது தஞ்சாவூர் தான் எஸ்பி. அப்போ அவர் சொன்னார், சார் உங்கள் மாதிரியே மீசெல்லாம் வச்சுருக்குறேன், தங்கப்பதக்கம். நான் சினிமா பார்க்குறதில்ல, நீங்கள் அதை வந்து பாருங்கள் சொல்லி கும்பகோணத்தில் நடந்தவர். நான் நாராயணசாமின்னு போய் பார்த்தேன். அது ஒரு படம் தான் நான் சினிமா பார்த்துருக்குறேன். அதாவது காலேஜ் டைம்லாம் பார்ப்போம், அதுக்கப்புறம் இது வரைக்கும் பார்க்குறது இல்லை. ஆனால் சிவாஜி கணேசன் சொன்னதால போய் பார்த்தேன். ஆனால் அப்படி ஒன்றும் என்ன மாதிரிலாம் இல்லை, அப்படி தனியாக ஒரு சிவாஜி. ஆனால் என்ன அட்வான்ஸ், அவங்கெல்லாம் ஜீனியஸ். ஒரு ஆளை 5 மினிட்ஸ் பார்த்தா அது போதும், அதே மாதிரி அதே மாதிரி. ராஜ்கபூர்லாம் நைட்டு நான் அப்பவும் இந்த ஆன்டி இண்டியன் அப்போ ஹிந்தி மூவியெல்லாம் காட்டுறாங்க. அப்புறம் நான் போய் கிளியர் பண்ணி லவ்டேல் அப்போ என்ன இந்த எங்களெல்லாம் தேங்க் பண்ணிவிட்டு பாம்பேக்கு போய் சொல்கிறான், தமிழ்நாட்டில் ஹிந்தி படம் எடுக்க விடல, ஊட்டியில் எடுக்க விடல. நான் அப்புறம் சொன்னேன், அடுத்த விட இங்கே வந்தேன்னா நான் காலை ஒடிச்சுடுவோம், சப்போர்ட் பண்ணி நாங்கள் ஃபில்ம் எடுக்கிறோம். நெய் சாப் ஐசா நெய் போலா, அதாவது அப்படி தான் பேசலைண்ணா, ஐசா போலா தான் தும்கோ நெக்ஸ்ட் டைம் ஆயேகா தோ மாறேகா. அப்புறம் வரவே இல்லை. அது மாதிரி உங்களுக்கு வால்டர் வெற்றிவேல்னு ஒரு படம் வந்தது, அதை பார்த்தீங்களா நீங்கள்? அதான் படமே பார்க்கல. அது அப்போ நடக்கிற சத்யராஜும் டைரக்டர் ஒருத்தர் அவங்க வந்து என்னை பார்த்தாங்க, சார் உங்கள் பேர் வைக்கிறான். நான் சொன்னேன், என் பேர் இல்லை இது, நீ வால்டர் தேவாரம்னு வச்சோன்னா கேட்கணும், வால்டர் வெற்றிவேல்னா எனக்கு எப்படி தெரியும், ஏதாவது நீங்கள் வச்சுக்கோங்க. அது எப்படி என்ன வால்டர் என்ன பெர்மனன்ட் நேம்? அது இங்கே நமக்கு ரேரு, ஜெர்மனி இங்கிலாண்டுலாம் வால்டர் காமன் நேம், கிறிஸ்டியன் நேம். நமக்கு இங்கே வந்து என்ன அட்வான்டேஜ்னா யாருக்கும் தெரியாது நான் கிறிஸ்டியனா இந்துவா. தேவாரம் ஒரு வாரம், தேவாரத்துக்கு எப்படி திருநாவுக்கரசு, திருஞான சம்பந்தன், சுந்தரர், இவங்க தான் தேவாரம் எழுதுறாங்க. என்ன எழுதுனாங்க? கடவுள் பற்றி எழுதுனாங்க. ஆனால் அதுக்கும் இந்த திருவாசகத்துக்கும் கனெக்ஷன் இல்லை, சும்மா ஒரு ஜென்ரல். கும்பாபிஷேகம் தான் அவர் 500 கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பேன். ஒரு இதில் நம்ம ரெக்கான்சில் கல்யாணத்துக்கு பூஜாரி வரல, நான் தான் சொன்னேன் மந்திரம்லாம் சொல்லி. தேவாரங்கிற பேர் எப்படி வச்சாங்க? தேவாரம் எப்படி வந்து தேவ ஆரம், கடவுள் போடுற ஆரம், அதுதான் தேவாரம். அது மொத்தம் 12 பேர் எழுதுறாரு. திருநாவுக்கரசு 3 எழுதுறாரு, திருஞான சம்பந்தம் 3 எழுதுறாரு, 6, 1 சுந்தரன், இந்த 7ம் தேவாரம், தேவ ஆரம். அப்படியெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ எப்படி தான் கிறிஸ்டின் சாமம். அப்போ என்ன சொல்கிறாங்க, தேவ வரமாக இருக்கும், வெள்ளக்காரையை தான் அவளுக்கு சொல்ல முடியாதுல்ல, அதனால தேவரம் ஒன்று பண்ணுவாங்க. உங்கள் வாழ்க்கை பாடம் மற்றவங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, அப்படியே தைரியமாக இருக்கணும், கொடுக்குற வேலையை நல்லா செய்யணும், நாட்டுக்கும் மக்களுக்கும். போலீஸில் சேர்ந்தா மக்களுக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கணும். அதாவது கிரிமினல்ஸ் கூட சேராமல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் கூட சேர்ந்து அது பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் கொஞ்சம் கலாட்டாக பண்ணுவாங்க, அது பற்றி பரவாயில்ல. மெயினாக இதுதான் பார்க்க. ஸ்போர்ட்ஸ் பாருங்கள், சும்மா சினிமா இல்லாமல் நாட்டு அயமகே நாட்டு. நானும் ஸ்கூல் படிக்கிறவெல்லாம் சினிமா பார்ப்பேன். எம்ஏ வந்த பிறகு பாருதில்ல, ஒரு படம் தான் பார்த்தேன், தங்கப்பதக்கம். அது பார்க்கட்டும். எல்லோரும் போய் ஸ்போர்ட்ஸில் இருக்க முடியாது, எல்லோரும் வீரமாக. எனக்கு ஸ்போர்ட்ஸு என்சிசி அண்டர் ஆஃபீஸர், டெல்லி பரேடு போயிருக்கிறேன், எல்லாம் அட்வான்டேஜ் நிறைய இருந்தது. ரவுடிஸை சுடணும், அது எந்த விதமான சந்தேகம் எனக்கு அதில் கொஸ்டினே இல்லை. ஒரு ரவுடி வெப்பன் வச்சுருந்தான்னா அவனை சுடணும். அவன் வந்து குரூப் ஆர்கனைஸ் பண்ணி மர்டர் கேஸுக்கு உள்ளுக்கு போடுறான், வெளியே வந்துடுறான், வந்து திரும்பவும் அதான் பண்ணுவான். அப்போ அந்த பெஸ்ட் வே இஸ் டு ஷூட். நாங்கள் அப்படி தான் பண்ணோம். அதாவது மோசமான ஆளுகளை சுடு,
பார்டர் லைனில் இருக்கானுங்கள அவங்களுக்கு லைஃப் கொடு, அவனுக்கு போலீஸ் வேலை கொடு, வேறு ஏதாவது வேலை கொடு, அவன் வருவான். அது நாங்கள் கரெக்டாக அந்த ட்ரைப் நக்சலைட்டு தான் பார்த்துருக்குறோம். எவ்வளோ பேர் இப்போ 2000-3000 பேர் நக்சலைட்ஸ் ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஆனால் நக்சலைட்டாகவே இருந்தவன் அதெல்லாம் சுட்டோம். ரோல் மாடலாக வைக்கணும் தான். ஒரு நல்ல ஆஃபீஸரு, ஆனஸ்ட் ஆஃபீஸர், பயம் இல்லாத ஆஃபீஸர், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற ஆஃபீஸர், அது 3 நான் இருந்தேன். அதை ரோல் மாடலாக வச்சா நல்லாயிருக்கும். கள்ளச்சாராயம் அலோவ் பண்ணாங்கன்னா இன்னொரு ஆஃபீஸர் பல்ல உடைச்சிட்டு இருந்தான், பல்ல பிடிங்கிட்டு இருந்தான். இதெல்லாம் போலீஸ் வேலை இல்லை. அவ்வளோ மோசமானால்னா சுடு, இந்த ஒரு பல்ல பிடிங்க என்ன பிரயோஜனம்? சீனியர் ஆஃபீஸர்னால் காட்டில் ஆக்ஷனில் இருக்கும். தகவல் வருது, இப்போ கமிஷனராக இருக்கார், ஹைகோர்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லாயர்ஸுக்கும் தராரு. கமிஷனர் போடுறாரா? போடுறதில்ல. ஃபிஷர்மேன் வந்தவளை என்கிட்டையும் பண்ணால், சார் நீங்கள் போக வேண்டாம், இருதயதாசன் ஒருத்தர், சார் நீங்கள் போனால் யார் எங்களை சப்போர்ட் பண்ணுவா? போடா, உங்களை யார் சப்போர்ட் பண்ணணும்? நான் பாதுகாக இங்கேயே உட்காந்துருப்பேனா? தகராறு நடக்கிற இடம் 10 நிமிஷத்தில் தான் போகலாம். டிஸ்ட்ரிக்ட் வேறு, இப்போ கள்ளக்குறிச்சியில் நடக்குன்னா நான் போக முடியாது. அது மாதிரி தைரியமாக உள்ளவங்க இந்த விஜயகுமார், அசோக்குமார், 1-2 பேர் தான் இருப்பேன். மற்றவங்க இப்போ வந்தவளை பற்றி எனக்கு தெரியாது. நன்றி சார்.